விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் நான் உன்னோடு வருவேன். ஒரு நபரின் மீது குற்றம் சொல்ல 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் அவர்களை மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் இருக்க முடியும். அந்த ஒன்றுதான் அன்பு. ஒருவர் மீது நாம் கொண்டுள்ள அன்பினை கொண்டு அவர் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து மீண்டும் அவர்களோடே ஒன்றிணைந்து வாழ சித்தமாகுகின்றோம். வாழ்வில் ஒன்றை மனதில் நிறுத்துங்கள். மரண வாயுளில் நின்றால் கூட எதிரியின் முன் கண்ணீர் விட்டு அழாதிருங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை உங்கள் மரணம் அல்ல, நீங்கள் கண்ணீர் சிந்துகின்ற நிலையாகும். உங்கள் அழுகையால் ஆனந்தமடைய காத்திருக்கும் அவர்களுக்கு அதை அத்தனை சுலபமாக கொடுத்து விடலாமா என்ன? ஒருவன் தன் வாழ்வில் நம்பிக்கையை இழந்து நிற்பானே என்றால் அவனை வீழ்த்துவது மிக எளிமையான ஒன்றாகும். அதே சமயம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாயிருப்பது நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒருவனை எப்படி வீழ்த்துவது என்று எண்ணி அவர்களை தள்ளாட விடுவது என்றென்றும் உங்கள் பலத்தினை பன்மடங்காக்கும். எனவே எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் வாழ்வில் நம்பிக்கை துரோகம் செய்த ஒருவரை மன்னித்து விடுகின்ற அளவிற்கு நல்லவராக இருங்கள். அதில் எந்த தவறும் இல்லை. அதே சமயம் அவர்களை மீண்டும் நம்புகின்ற அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள். என்றென்றும் நீயாகவே வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார்கள், இன்னும் சிலர் உன்னை வெறுப்பார்கள். அதை எண்ணி கவலைப்படாதே. இது உன் வாழ்க்கை அல்லவா? அதை நீ விரும்பியபடி வாழ்வாயாக. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை எண்ணி என்றும் நீ கவலைப்படாதே. ஏனென்றால் அவர்கள் உன்னுடன் இருக்கும் தகுதியினை இழந்தவர்கள் ஆவார்கள். அவர்களை எண்ணி வீணாக வருந்தி நீ உன்னுடைய வாழ்வினை விரயம் செய்யாதே. உனக்கு இருக்கின்ற காலத்தினை விரயம் செய்யாமல் பயன்படுத்தி உன் வாழ்வில் முன்னேற துவங்கு. உனக்கு கிடைத்த நேரத்தை உன் வாழ்வில் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர இழந்தவர்களை எண்ணி வீணாக வருந்துவதற்கு பயன்படுத்தாதே. உன்னுடைய முன்னேற்றம் ஒரு நாள் அவர்களின் பார்வையினை உன் திசையில் திருப்பும். அதுவரை காத்திரு. இன்னொரு நபருடைய முயற்சியினை வாழ்த்தி பேசாவிடிலும் தாழ்த்தி பேசாது இருங்கள். அது உங்கள் மதிப்பினை இந்த உலகத்தாரின் முன்னிலையில் பல மடங்காய் பெருக்கும். நீ தேவைப்படாத காலம் வரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமென்றால் உடனே உன்னை புகழ்ந்து பாடுவார்கள். அதில் என்றும் மயங்காதிரு. உன்னை ஒதுக்கியவர்களுக்கு எப்பொழுது உன்னுடைய உதவி என்ற ஒன்று தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு. அவர்களுடைய வழியிலேயே அவர்களுக்கு பாடம் கற்பித்து விடு. உன் வாழ்க்கையின் சந்தோஷமான தருணங்களில் உன்னோடு கூட இருந்தவர்களை விட கஷ்டமான காலங்களில் தோள் கொடுத்தவர்களை என்றும் மறந்து விடாதே. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்து முன்னேற்ற பாதையை நோக்கி உன் காலடியினை எடுத்து வைப்பாயாக. உன்னை வரவேற்று வழி நடத்த நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அதர்மம் வேரோடு அழியும், தர்மம் தலை தூக்கும், நீதியும் நேர்மையும் நிச்சயம் வெல்லும். ஜெய் கிருஷ்ணா.